ஹாய் கைஸ், நான் வேலு. என்ன வீடியோடா இது? எதுக்குடானா வாட் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் தான் எல்லாரும் மண்டையிலையும் ஓடிட்டு இருக்கும். படிக்கலாமா? அந்த வடிவேல் கேட்பான்ல, ஊர பக்கமே இருக்கலாமா இல்ல மறுபடியும் துபாய்க்கு போகலாமா? இந்த மாதிரிலாம் யோசிக்காம ரிசல்ட் வர அன்னைக்கு காலையில வரைக்கும் படிக்கணும். ரிசல்ட் என்னதான் உங்களுக்கு தெரிஞ்சாலும், நான் நல்லா பண்ணியிருக்கேன், நான் சூப்பரா பண்ணியிருக்கேன், பாஸ் ஆயிடுவேனாலும் ரிசல்ட் வர அந்த செகண்ட் வரை நீங்க படிச்சுட்டு இருக்க டயத்துல ரிசல்ட் பாக்குற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஓகே, இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, கண்டினியூ பண்ணலாமா வேணாமா? ஐயா, நான் ஒண்ணு சொல்லவா? இந்த ஏஜ்ல நான் படிக்கிறப்ப நான் நினைச்சுக்கிட்ட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஏஜ்ல ரிஸ்க் எடுக்கலைன்னா லைஃபோட கடைசி ஏஜ்ல கஷ்டப்படுவோம். ஓகேவா? இந்த ஏஜ்ல எடுக்கிற அந்த துணிச்சலான மூமெண்ட்ஸ் தான் உங்களை கடைசியில காப்பாத்தும். இப்போ எடுத்தாதான் ரிஸ்க். ஏஜ் ஒரு 30 வயசோ 35 வயசோ, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒருவேளை 30 வயசோ 35 வயசோ ஆகுது, அதுக்கப்புறம் படிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது, வேணும்னு நினைச்சாலும் கிடைக்காது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கிப் பண்ணலான்ற மைண்ட் செட்டை தூக்கி எறிஞ்சிருங்க. யாரா இருந்தாலும் இந்த வருஷம் தான் லாஸ்ட் இயர், இந்த வருஷம் தான் லாஸ்ட் இயர்னு சொல்லி அடுத்த வருஷம் கிளியர் பண்ண நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஓகேவா? கண்ணால பார்த்திருக்கேன், என் கூட படிச்சேன். ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணுன்ற மைண்ட் செட் வைக்காதீங்க. எக்ஸாம் முடிஞ்சு படிக்க வேணான்ற மைண்ட் செட்டையும் வைக்கக்கூடாது. அடுத்த வருஷம் தான் எக்ஸாம், அடுத்த வருஷம் எக்ஸாம் இல்ல, 6 மாசத்துல அடுத்த ப்ரிலிம்ஸ் இருக்கு. சரியா? 6 மாசம். ஆனா இந்த 6 மாசத்துல என்ன பண்ணிடக்கூடாது, டீல்ல விட்டு 6 மாசம் நான் பேசாம எஸ்எஸ்சி படிக்கவா, ரயில்வே படிக்கவா, இல்ல டிஎன்பிஎஸ்சி பக்கம் போலாமா, இல்ல பேங்கிங் நம்மளுக்கு கை வந்த கலை தான், இதை எக்ஸாம் அப்ப பிராக்டிஸ் பண்ணா போதும், வேற ஏதாவது பண்ணலாம். 6 மாசத்துக்கு இந்த மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. இட்ஸ் டோட்டலி பேட். ஓகே, இந்த கேட்டகரி ஒரு சைடு விட்டுறலாம். இப்போ ஓகே, நான் படிக்கணும், என்ன படிக்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்தா உங்களுக்கு தெரியும் என்ன தப்பு பண்றீங்கன்னு. நான் ஒரு 3 கேட்டகரியா பீப்புள்ஸை பிரிக்கிறேன். அதாவது படிக்கிறவங்க, நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ண போறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு கேட்டகரி இன்னும் எக்ஸாம் ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டான், இப்பதான் பேசிக் படிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஆர் அதே பீப்புள்ஸ்ல சிலர் ப்ரிலிம்ஸ் எழுதுவாங்க, கிளியர் ஆகாது, இல்ல வருஷத்துக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் தான், 6ல 1ஓ 2ஓ கிளியர் ஆகுதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட்டா பேசிக்கா ப்ராப்பரா படிங்க. பேசிக்கா ப்ராப்பரா படிச்சா நம்மளை விட ஸ்ட்ராங்கா யாராலையும் இருக்க முடியாதுயா. ஓகேவா? நீங்க இப்போ ஒருவேளை ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆக மாட்டேங்குது, எந்த ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆகலாம்னா நான் 100 மார்க் போட்டேன்டா, 500 மார்க் போட்டாலும் கிளியர் ஆகாதுடா. ஏன்னா உனக்கு ப்ராப்ளம் எங்க, மார்க்லயோ ஸ்பீட்லயோ இல்ல, கான்செப்ட்ல தான் பிரச்சனை. ஓகேவா? லைட்டா தொண்டை வலி அப்புறம் இருக்கும், கான்செப்ட்ல தான் பிரச்சனை. ஸோ என்ன பண்றீங்க, எனக்கு தெரியாது, நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலாம், இது உங்களுக்கான வீடியோன்னு கூட வச்சுக்கோங்க. கண்டிப்பா கான்செப்டை இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். கான்செப்ட்னா எங்க பெர்சன்டேஜ் 3/8 என்னன்னு கேட்டா சொல்ல தெரியலன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாதுங்க. 7/4 என்னன்னு கேட்டா எத்தனை பெர்சன்டேஜ், 175 படக்குன்னு தோணணும். 175% வரப்ப 7/4 தெரியணும். இந்த லெவல் பேசிக்ல இருந்து ப்ராபபிலிட்டி பேசிக் வரைக்கும் படிங்க. பேசிக்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் போய் டெஸ்ட் போடுங்க. இந்த 6 மாசம் டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டா பாஸ் ஆயிருவேன் கேட்டகிரிலேயே வரக்கூடாது. சரியா? நீங்க இந்த வருஷம் என்ன பண்ணணும்னா கான்செப்டை ஏத்திட்டு மேக்கப்புறம் டெஸ்ட் போடணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியை விட்டுருங்க. செகண்ட் கேட்டகரி யாருன்னா, நான் இந்த ஃபேஸ்ல இருந்திருக்கேன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எப்படி இருந்தேன்னா, பேசிக் அப்பதான் படிக்கவே உள்ளேயே வந்தேன், ப்ரிலிம்ஸே எழுதாம. ஆனா செகண்ட் கேட்டகரி ஃபேஸ்ல நான் இருந்திருக்கேன். எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன்னு சொல்றேன். செகண்ட் கேட்டகரி எப்படி இருப்பாங்கன்னா, ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆவான், 6 ப்ரிலிம்ஸ் எழுதுனா 4 to 5 ப்ரிலிம்ஸ் அந்த வருஷம் பாஸ் ஆயிருப்பான். ஆனா மெயின்ஸ் எழுதுறப்ப 20 மார்க் 15 மார்க்ல ஃபெயில் ஆகும். பக்கத்துல போய் ஃபெயில் ஆனா பரவாயில்ல, ப்ரிலிம்ஸ் எல்லாமே பாஸ் ஆகுது, ப்ரிலிம்ஸ்ல ஏதோ ஒண்ணுதான் எங்கேயாவது அந்த பக்கத்துல ஃபெயில் ஆயிருப்போம். ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்றோம், ஆனா மெயின்ஸ்ல 15 20ல போகுது. எங்க போகுது?
எதுல மிஸ் பண்றோம்னு நமக்கு தெரியும். ஷுவரா நமக்கு தெரியும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு. தெரியும்யா, உனக்கு தெரியும் கண்டிப்பா. எங்க அந்த 20 மார்க் டு 15 டு 20 மார்க் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். எங்க போகுது மீன்ஸ் தப்பு பண்ணி விட்டுருக்க மாட்டேங்க. ராங் ஆன்சர் போட்டு நெகட்டிவ்ல போயிருக்காது. ஏதோ ஒரு இடத்துல இம்ப்ரூவ் பண்ணி மிச்சவங்க, இப்போ ஒரு செக்ஷன்ல மிச்சவங்க 22 போடுற இடத்துல நம்ம 15 போட்டோம்னா 7 மார்க் அங்க போச்சு. இன்னொரு செக்ஷன்ல மிச்சவங்க ஒரு 18 போடுற இடத்துல நம்ம ஒரு 10 போடுறோம்னா 8 மார்க் போச்சு. 15 மார்க் டிஃபரன்ஸ். பாஸ் ஆனவனுக்கும் உனக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னா, பாஸ் ஆனவன் ஸ்கோர் கார்டை வெளியே காட்டுவான். அப்ப பாருங்க, அவன் எடுத்ததுக்கும் உங்களுக்கும் ஒரு 2 செக்ஷன்ல தான் டிஃபரன்ஸ் விழுந்திருக்கும். அதுல ஒண்ணு உங்களோட பெஸ்ட் செக்ஷனாகவும், இன்னொன்னு உங்களோட ஒஸ்ட் செக்ஷனாகவும் இருக்கும். லைக் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறப்ப எனக்கு என்ன பொறுத்தளவு நான் ஆப்டி நல்லா போடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த வருஷம் ஸ்கோர் கார்ட்ஸ் எடுத்து பாக்குறப்ப, அதாவது கிளியர் பண்ணவங்க ஸ்கோர்ஸை நான் என்னோட இதை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். எங்க நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட நல்ல ஸ்கோர் வேற ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம், எனக்கு நல்லா வர்றது வேற சப்ஜெக்டா இருக்கலாம். ஆனா ஆப்டி நல்லா போடணும்னா நான் என்னோட டெஸ்ட்ல நல்லா போடணும்ல. ஆனா மெயின் ஸ்கோர் பார்க்குறப்ப நான் 15 தான் போட்டிருப்பேன். 15 சம் எக்ஸாம்ல கம்மி, கிளரிக்கல் எக்ஸாம்ஸ்ல. இப்போ எங்க போகுதுன்னா, ஆப்டில எனக்கு வருஷம் டிஐ படிக்கல. மெயின்ஸ் லெவல் டிஐ அப்படி ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணிடல. அதே மாதிரி இன்னொன்று எங்க போகும்னா, இங்கிலீஷ்ல போயிடும். இங்கிலீஷ்ல வெறும் 12, 11ன்னு வாங்கி வச்சிருப்பேன். அவன் 26, 25ன்னு வாங்கி வச்சிருப்பான். பாருங்க, முழுசா 13 மார்க். ஆனா ரீசனிங் நல்லா போட்டு ஏத்திடுவோம். அப்போ நம்மளோட ஸ்ட்ராங் ஜோன்லயே ஒண்ணு ஓட்ட விட்டுருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இருக்கும். அதே மாதிரி உங்களோட வீக் ஜோன் என்னன்னு இந்த ஸ்கோர் கார்டுல தான் தெரியும். சரியா? ஸ்கோர் கார்டை அனலைஸ் பண்ணுங்க. உங்க ஸ்கோர் கார்டை மட்டும் இல்ல, மிச்சவங்க ஸ்கோர் கார்டு கிளியரான உங்க ஸ்கோர் கார்டு மெயினா அதை வச்சு எங்க அவன் நம்மளோட பெட்டரா பண்ணியிருக்கான். நம்ம ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ல நம்மளை விட அவன் பெட்டரா பண்ணியிருக்கானா, அவன் எங்க ஏத்தி இருப்பான், என்ன லூப் ஹோல் ஆயிருக்கும், இதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு எனக்கு ப்ரிலிம்ஸ்லாம் கிளியரா தான். நான் மெயின்ஸ்ல இப்போ மார்க் எத்தனை எப்படி இருக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் போச்சுன்னு என்ன பண்ணணும்னா, அந்த கேப்ல இதை தான் இம்ப்ரூவ் பண்ணும். லிட்ரலி நான் ஒரு வருஷம் இதே மாதிரி 4 மெயின்ஸ் 4 ப்ரிலிம்ஸ் தான் எழுதினேன். 2 ப்ரிலிம்ஸ் கிளியரு, 2 மெயின்ஸ் போறேன், 2 20 மார்க்ல ஃபெயிலு. அந்த ஒரு வருஷம் நான் இங்கிலீஷை படிச்சது இல்லை லிட்ரலி. இப்போ என்ன பண்ணும், அந்த டயத்துல உட்காந்து இங்கிலீஷை ஏத்தணும். பேசிக்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஈவன் தான் நான் மெயின்ஸ் தான் எழுதிட்டு இருக்கேன். எழுதுற பாதிக்கு பாதி மெயின்ஸ் போயிட்டேன். அதான் ஸ்டார்டிங் இயர் எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 ப்ரிலிம்ஸ் ஃபெயிலு, அடுத்த 2 ப்ரிலிம்ஸ் கிளியரா. அந்த வருஷம் சர்க்கிள் முடிஞ்சு அடுத்த வருஷம் தான் எக்ஸாம். இந்த கேப்ல என்ன பண்ணணும்னா, எது நம்மளோட வீக் ஜோனோ அது நமக்கு தெரியலைன்னா ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்க தயங்க கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைனா, ஒரு மெயின்ஸ் கேண்டிடேட் நான் போய் பேசிக் படிக்கலாமா? மண்டேல இதெல்லாம் ஏத்தவே கூடாது. பேசிக் படிச்சாதான் பாஸ் ஆக முடியும்னா, அதனால ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? என் ஃப்ரெண்டு சொல்லுவான், இன்னைக்கு டே 1 ஸ்கிராட்ச்ல ஆரம்பிக்கிறேன். 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அதே டைலாக் சொல்லுவான். அப்படி பண்ணக்கூடாது. ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா 3 மாசம் டார்கெட் வச்சுக்கணும். இதெல்லாம் முடிக்க போறோம்னு ஒரு பிளான் பண்ணி அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த வருஷத்தை விட ஸ்கோர் ஏத்திரும்ல. கண்டிப்பா ஒரு 10 மார்க் ஏத்தி கொடுக்கும்ல போட்ட எஃபர்ட்டுக்கு. 6 மாசம் படிச்சு 10 மார்க் ஏறாதா ஒரு சப்ஜெக்ட்ல? அவ்வளவுதான். 2 சப்ஜெக்ட் நல்லா படிச்சிட்டோம்னா 20 மார்க். நம்மளுக்கு ஃபெயில் ஆகுற மார்க் அங்க பாஸ் ஆகிட போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? தேர்ட் கேட்டகரி சொல்றேன் பாருங்க. மெயின்ஸ் எழுதுறேன். எல்லா மெயின்ஸும் 2 மார்க் 3 மார்க்ல ஃபெயில் ஆகுது, 5 மார்க்ல ஃபெயில் ஆகுது. இன்னும் நம்ம இந்த வருஷம் ஒரு 3 எக்ஸாமோ 4 எக்ஸாமோ ஃபைனல் ரிசல்ட் வரல. ஓகேவா? நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னா இந்த வருஷமே கண்டிப்பா ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகிரும். கிளியர் ஆகிரும். ஒருவேளை ஆகலைனாலும் அடுத்த வருஷம் கிளியர் ஆகும். ஆனா எல்லாரோட பேஸ்லயும் எல்லாரோட படிக்கிற ஃபேஸ்லயும் என்ன இருக்கும்னா, ஒரு பீக் இருக்கும். அந்த பீக்ல போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னா, சடனா டிராப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம படிக்கிறது, நம்ம டெஸ்ட் போட்டா மார்க் வர்றது, பர்சன்டேஜ் வர்றது, ஒரு பீக்கை மெயின்டைன் பண்ணிட்டே போவோம். ஒரு இடத்துல டிராப் ஆகும். டிராப் ஆக விட்டுறக்கூடாது. சரியா? விட்டா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கேட்டகரியும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நேர்ல. அதனால சொல்றேன், இந்த பீக்ல இருக்கீங்க, பக்கத்துல கிளியர் ஆகுதுன்னா இந்த 6 மாசம், போன 6 மாசம் எக்ஸாம் இருக்கிறப்ப என்ன பண்ணீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்க. டெய்லி மார்க் டெஸ்ட், மெயின்ஸ் மார்க் வாரத்துக்கு ஒரு 3 2 போடுங்க.
உங்களுக்கு கண்டிப்பா பக்கத்துல தான் போகுதுன்னா எங்க விட்டுருப்பீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். அதை இந்த வருஷம் டிஃபரெண்டா படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா. பேங்கிங் அவேர்னஸ் அதுல எதுவும் விட்டுருக்கீங்கன்னா அதை இருந்து பாருங்க. சரியா? ஓகே, இவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். முக்கியமா இந்த பீரியட் எப்படின்னா, நமக்கு ஒரு டைலாக் எனக்கு ஞாபகம் வருது. இன் சர்ச் ஆஃப் கோல்ட் வி லாஸ்ட் அ டைமண்ட்னு. எக்ஸாமை நினைச்சு ப்ரிப்பரேஷன் பீரியடை விட்டுறாதீங்க. ஓகேவா? எஃபர்ட் இப்பதான் போட முடியும். நம்ம என்னதான் எக்ஸாம் டயத்துல ஒரு நாள்ல உட்காந்து 5 மார்க் போட்டாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த டயத்துல டெய்லி 1 மார்க் போடுறதெல்லாம் பிரயோஜனம். ஓகேவா? அப்போ இதை விட்டுறக்கூடாது. ஓகே, இந்த டைம் தான் உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம். ஓகே, ஸோ இதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்சுவலா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ண போறேன் இனிமேல், போன வருஷம் பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு நான் சொல்றேன், இந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணிருக்கோம் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்குல இருந்து நம்ம வந்து டிஐயோட பேசிக் நிறைய பேர் கேட்டாங்க. பேசிக்கா அப்ரோச் எப்படா பண்றது, எனக்கு தெரியலடானா எனக்கு சொல்றதுக்கு ஒரு சோர்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால டிஐ பேசிக்ல இருந்து பை சாட்ல தான் ஆரம்பிப்பேன். நான் எனக்கு பிடிச்ச சாட்டுங்க பை சாட்டு. நீங்க எந்த ஃபோல்டர் எடுத்தீங்கனாலும் டிஐ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பை சாட்ல தான் இருக்கும். ஸோ நாளைக்கு பை சாட்டோட பேசிக்ல இருந்து எடுக்க போறேன். பேசிக் படிக்காதவங்க இருந்தீங்கன்னா வாங்க படிங்க. சரி, நான் மெயின் ஸ்டூடெண்டா எனக்கு என்னடா பிரயோஜனம்னா, டெஸ்ட் பேட்ச் வரப்போது. வாரத்துக்கு 3 கிளாஸ் உங்களுக்கு கோர்ஸ்லையும் 2 கிளாஸ் யூடியூப்லயும் மெயின்ஸ் லெவல் கண்டென்ட் வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு வழக்கம் போலதான் எப்பயும் போல என்ன பண்ணுவோம், ஒரு நாள் டிஏ ஒரு நாள் அப்ளிகேஷன், ரெண்டுமே மெயின்ஸ் லெவல். அது எப்பவும் போல போயிடும். சரியா? இன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப மேபி லான்ச் வீடியோ வந்திருக்கும். ஸோ அந்த வீடியோல பாருங்க, நம்ம கம்ப்ளீட் ஷெட்யூல் 1 இயருக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறோம்னு ஒரு ஷெட்யூல் வேற கொடுத்துருக்கேன். அது கம்ப்ளீட்டா ஃபாலோ ஆகும். அதுல மிஸ் ஆகுற சில டேஸ் வந்து யூடியூப்ல உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ் இருக்கும். சரியா? ஒரு நாள் பேசிக்கான டிஐ பிலிம்ஸ் எடுக்கிறேன்னா, டிஐ பேசிக் எடுக்கிறேன்னா, அடுத்த நாள் உங்களுக்கு மெயின்ஸ் கண்டென்ட் இருக்கும். நம்ம லாஸ்ட் இயர் பண்ண வர்றோம். காலைல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லாஸ்ட் பிப்ரவரி டு மார்ச் என்ன பண்ணேன்னா, மார்னிங் மெயின்ஸ் டிஐ போடுவேன், ஈவினிங் பேசிக் வீடியோஸ் போடுவேன். அதே மாதிரி ட்ரை பண்றேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ்ல ட்ரை பண்றேன். ஒரு நாள் பேசிக் வீடியோ, ஒரு நாள் மெயின்ஸ் வீடியோ. ஓகேவா? ஓகே, முடிச்சுக்கலாம். டாடா பாய் பாய். வேற ஏதாவது குவரிஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல நீங்க இதை கொண்டு வாடா, எனக்கு இதுதான் தேவை, இந்த டைம் பீரியட்ல நீ இதை கொண்டு வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், லாஸ்ட் இயர் நீ இதை கொண்டு வரல அதனால நான் போயிட்டேன், இந்த வருஷம் நீ இதை கொண்டு வந்தா யூஸ் ஆகும் எனக்கு அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகேவா? பட் வீக்லி 2 to 3 days பேசிக் டிஐ கண்டிப்பா இருக்கியா. சோர்ஸ் நம்ம சோர்ஸ் தான் வரும். ஓகேவா? ஓகே, முடிச்சுக்கலாம். எஸ் பேட்ச் லாஸ்ட் இயரோ இல்ல ஐ மீன் லாஸ்ட் இயர் எல்லா மீன்ஸும் எழுதுனீங்கன்னா டிஸ்பேட்ச் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களை ஃபாலோ அப்ல இருப்பேன் அந்த டெலிகிராம் குரூப்ல. ஓகேவா? ஓகே, முடிச்சுக்கலாம். டாடா பாய் பாய்.